கட்டாயம் பெற வேண்டுமா என்பதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஞானஸ்நானம் கட்டாயம் பெறணும். ஞானஸ்நானம் பரலோகத்துக்கு வர முடியாது. ரெண்டாவது, யாருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கணும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திருத்துவ தெய்வம், ஒரே மெய்யான தெய்வம் இல்லையா? அவருடைய நாமத்துல தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுடைய நாமத்துல நம்ம என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். மூணாவது, யார் ஞானஸ்நானம் எடுக்கலாம் அப்படின்னா, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கலாம். யார் ஞானஸ்நானம் கொடுக்கலாம்? அங்கதான் ஒரு கொஸ்டின் மார்க்கை கத்தர் வச்சிருக்காரு. எல்லாரும் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. ஞானஸ்நானம் கொடுப்பதுக்கு என்று பைபிள்ல சில தகுதிகளை கத்தர் நியமித்திருக்கிறார். அதன்படி நம்ம இருக்கிறோமா அப்படின்னு ஒவ்வொரு ஊழியக்காரங்களும், ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ ஞானஸ்நானம் யார் கொடுக்கலாம்னா ஊழியக்காரங்க சப்ஜெக்ட், அவர் யோசிக்கணும், நான் யோசிக்கணும். ஸோ ஐந்தாவது, எதற்காக ஞானஸ்நானம் தரணும் இல்லைங்களா? ஸோ எதற்காக ஞானஸ்நானம் பெறணுங்கிற அந்த காரியத்தை சுருக்கமாக இப்போ நம்ம பார்க்க போறோம். முதலாவது, ஞானஸ்நானம் எதற்காக பெற வேண்டும் என்றால் தேவ நீதியை நிறைவேற்ற. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு தேவ நீதி. அது வாசிங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே தேவ நீதியை நிறைவேற்றும்படியாக ஞானஸ்நானம் எடுத்தார் இல்லையா? இயேசப்பா ஞானஸ்நானம் எடுக்க அவசியமே இல்லையா, ஒரு கடவுள். ஆனா அவர் என்ன எடுத்தாரு? ஞானஸ்நானம் எடுத்தாரு. ஏன் எடுத்தாரு? தேவ நீதியை நிறைவேற்றுவதற்காக. இரண்டாவது, ரட்சிக்கப்பட. நீங்க நினைக்கலாம் நம்ம சர்ச்சுக்கு வந்தாலே ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. மார்க் 16:16 வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென், 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 ஆமென். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான் இல்லைங்களா? விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினை தீர்ப்பு என்பது நரகம். அப்ப ஞானஸ்நானம் பெறலன்னா எங்க இடம் இருக்கு? நரகம். அதனாலதான் ஏசப்பா எடுத்தாங்க. ஏசப்பா ஏன் எடுத்தாங்கன்னா, வேதத்துல தேவ நீதி சட்டம். எப்படி 10 கட்டளை ஒரு சட்டம், அந்த மாதிரி ஞானஸ்நானம் என்பது ஒரு சட்டம். அதை எடுத்தா தான் பரலோகத்துக்கே வர முடியும். அதனால ஏசப்பாவே எடுத்தாங்க. சோ விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவன் மட்டும்தான் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான் இல்லைங்களா? நம்ம சபையில வந்து உட்கார்ந்து ரட்சிக்கப்படணும் கிடையவே கிடையாது. நம்ம ஞானஸ்நானம் பெற்றால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். மூன்றாவது, இயேசுவின் கட்டளையை நிறைவேற்று. முதல்ல தேவ நீதி, இப்ப மூணாவது இயேசுவின் கட்டளை. என்ன சொல்லுகிறது இயேசுவின் கட்டளை? 10 கட்டளை எல்லாருக்கும் தெரியும். இயேசுவின் கட்டளை என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண. நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன் இல்லையா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துல அவர்களுக்கு என்ன கொடுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க. இது நான் கொடுக்கிற கட்டளை. இப்ப ஏசப்பா அப்போஸ்தலருக்கு கட்டளை கொடுத்தார். என்னது? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சகல ஜாதி. இந்த உலகத்துல எத்தனை வகையான மக்கள்கள் இருக்காங்களோ அத்தனை மக்களும் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு வர முடியும். அதனால இயேசுவின் கட்டளையாக இருக்கிறது நம்ம எடுக்கணும். நான்காவது, தேவ ஆலோசனையை பெற. லூக்கா 7ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிங்க. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பாருங்க, ஞானஸ்நானம் பெறுவது என்பது தேவ ஆலோசனை. கர்த்தர் ஆலோசனை சொல்றாரு, என் பிள்ளையே நீ ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு வர முடியும். இது தேவ ஆலோசனை. இந்த ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படி அப்படிங்கிறாரு. ஆனா பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார். அதெல்லாம் வேண்டாம், ஞானஸ்நானம் எடுக்காம நாங்க பரலோகத்துக்கு வந்துடும். யாரு? நியாய சாஸ்திரிகள் இல்லையா? நியாய சாஸ்திரிகளும் பரிசேயர் வேதத்தில் ரொம்ப மெத்த படிச்சவங்க. இந்த பரிசேயர் யாருன்னா பழைய ஏற்பாட்டை கரைச்சு முடிச்சவங்க.
வேதத்தை கரைச்சு குடித்தவர்கள். அவங்களுக்கு இந்த ஞானஸ்நானத்துல தான் உடன்பாடு கிடையாது. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இந்த ஞானஸ்நானம்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் அப்படிங்கிறார். அப்ப ஞானஸ்நானம் என்பது தேவ ஆலோசனை. அது நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தேவ ஆலோசனை கிடைக்காது. படிக்காத பிள்ளைங்களாம் ஒழுங்கா நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துல ஒரு சந்தோஷ சமாதானம் உண்டாகும். தேவன் ஆலோசனை. ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல முரட்டுத்தனமா பிரச்சனைகள் உழுது கிடக்கும். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிக்கணும், என்ன செய்யணுமா, இதை செய்யணுமா வேண்டாமா, ஏசப்பா இது சரியா தப்பா அப்படின்னு அவர் ஒரு ஆலோசனை கொடுப்பார். இதை செய்யி, இதை செய்யாத, அதுதான் தேவ ஆலோசனை. அந்த தேவ ஆலோசனை எப்ப கிடைக்கும்னா ஞானஸ்நானம் பெற்ற பிறகு. ஐந்தாவது பாவ மன்னிப்பு பெற. நம்ம ஞானஸ்நானத்துக்கு தண்ணிகளை முக்கும்போது என்ன சொல்லி முக்குவோம்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பீர்களாக அப்படின்னு தூக்கிடுவோம் இல்லையா? அப்போ ஞானஸ்நானம் பெறுவது எதற்காக? பாவ மன்னிப்பு. என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார். ஆனா பாவம் வர கழுவப்படுவது ஞானஸ்நானத்தில். நம்ம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோன்னு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற ஆரம்பிக்கிறோம். அப்போ ஐந்தாவது காரியம் பாவம் மன்னிப்பு பெற. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாவ மன்னிப்புக்கு என்று இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அந்த பாவ மன்னிப்பு என்ன பாவ மன்னிப்பு தெரியுமா? நம்ம சின்ன சின்னதா செஞ்சுட்டு இருக்கோம், அது மட்டுமல்ல, ஆதாம் ஏவாள் செஞ்சாங்கல்ல அந்த பாவத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம நேர்த்தி செய்யற பாவம், ஞானஸ்நானம் தொட்டிகள் கொடுக்குறவங்க செய்யற பாவம், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்துல ஆரம்பிச்சு அது ஜென்ம பாவம்னு பேரு. நம்ம குழந்தையா பிறக்கணும். இப்ப இந்த குழந்தை இருக்குன்னா இந்த குழந்தையோட தலையில என்ன இருக்கும்? ஜென்ம பாவம் இருக்கும். அந்த ஜென்ம பாவத்தை நீக்குவதற்காக குழந்தைகளுக்கு என்ன செய்வோம்? பிரதிஷ்டை பண்ணுவோம். குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுவது எதற்காக அப்படின்னா ஜென்ம பாவத்தை நீக்குவதற்காக. சரி, ஜென்ம பாவத்தை நீக்கியாச்சு. ஆனா வளர்ந்து வருகிற பிள்ளை பரிசுத்தமாவே வளர்ந்து வருமான்னு கேட்டா கிடையாது. ஒரு வயசு வந்த உடனே பிள்ளை பாவத்துல விழ ஆரம்பிச்சிடும். அந்த பாவத்தை கழுவ, அந்த பாவத்தை மன்னிக்கத்தான் ஞானஸ்நானம் கதை சொல்றேன். நீ சிறு பிள்ளையில பிரதிஷ்டை பெற்று விட்டாயா பரவாயில்ல. இப்ப நானும் சிறு பிள்ளைல பிரதிஷ்டை பெறல, சரி ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, அதெல்லாம் செல்ல. இப்ப வர இவங்களாம் கொடுத்து வச்சாங்க, சின்ன வயசுல பிரதிஷ்டை வாங்கிட்டான் இல்லையா? அப்போ அவனுக்கு பிரதிஷ்டை பாவ மன்னிப்பு கிடைச்சாச்சு. அவங்க எந்த பாவ மன்னிப்பு? ஆதாம் ஏவாள் செய்த ஜென்ம பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சு. இப்போ வளர்ந்து வரும்போது பாவம் செய்ய மாட்டானா? ஏதாவது பாவம் செய்வாங்கல்ல, அப்ப அந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்கு தான் ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் கொடுத்த அன்னைக்கே, நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அன்னைக்கே நம்ம பேர்ல இருக்கிற அத்தனை பாவத்தையும் கண்ட கர்த்தர் என்ன செய்யறாரா? அவருடைய முதுகுக்கு பின்னால எரிந்து விடுகிறாருன்னு வசனம். ஆமா, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நம்முடைய எல்லா பாவங்களும் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. அப்ப அஞ்சாவது காரியம் பாவ மன்னிப்பு பெறணும்னா ஞானஸ்நானம் கட்டாயம். அடுத்து ஆறாவது, கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படவும் உயிர்த்தெழவும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆறாவது ஞானஸ்நானம் எதற்காக என்றால் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படவும் அவரோடு கூட உயிர் தள்ளப்படவும். தண்ணிக்குள்ள முக்கிறோம்ல, தண்ணிக்குள்ள முக்கும்போது கூட ஒரு 2 நிமிஷம் சேர்த்து முக்கணும், என்ன ஆகும்? அடக்கம். ஆனா ஆண்டவர் அந்த அடக்கத்தையே சொல்றாரு. ஏசப்பாவை அடக்கம் பண்ணாங்க, ஆனா கல்லறைகள் இருந்தாரு, உயிர் தெளிவிச்சார். அந்த அடையாளம்.
இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் உயிர் தெழுந்தார். அதே போல என் பிள்ளையே, நீ ஞானஸ்நானம் பெறுகிற அன்றைக்கு நீ பாவத்துக்கெல்லாம் மரித்து விடுவாய், நீதிக்கு பிழைத்து விடுவாய். அப்போ இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இயேசுவோடு கூட உயிர் தெழுந்த அந்த அனுபவம் இருந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு வர முடியும். அதுக்கு ஞானஸ்நானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏழாவது காரியம், கிறிஸ்துவின் சரீரமாகும்படி. ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்ம சரீரம்லாம் ஜோடி பண்ணி போச்சு. நம்ம பாவ சரீரம் இருக்கு பாருங்க, இது பாவத்துக்கு இன்னும் துணை போவாது. அது உண்மையா ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருக்கும் தெரியும். பாவத்துக்கு இந்த சரீரம் என்ன செய்யாது, துணை போவாது. திக்கு திக்கு பாவம் செய்யணும்னாலே மனசுக்குள்ள என்ன வந்துடும், ஒரு திக்கு 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 வந்துடும், செய்ய விடாது. உண்மையா ஞானஸ்நானம் எடுத்திருந்தா, கொடுத்தாலும் சரியா இருந்திருந்தா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13 மற்றும் 27 வசனங்களை வாசிங்க. நாம் யூதராயிலும் கிரேக்கராயிலும் அடிமைகளாயிலும் சுயாதீனராயிலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் யாரு? நாம எல்லாரும் யாரு? கிறிஸ்துவின் சரீரமாக தனித்தனி அவயமா இருக்கோம். ஒரு ஆள் கண்ணுன்னா, ஒரு ஆள் மூக்கு, ஒரு ஆள் வாய், ஒரு ஆள் கை, ஒரு ஆள் கால். நம்ம தலை யாரு? தலை இயேசு. முழு சரீரத்துக்கு தலை இயேசு கிறிஸ்து. சரீரத்தின் மற்ற பகுதியெல்லாம் நம்ம தான். இப்போ நடந்துகிட்டே இருக்கும்போது பெருவரல ஒரு கல்லடிச்சு ரத்தம் வருதுன்னு வைங்களேன், மற்ற அங்க அவயங்கள்லாம் சும்மா இருக்குமா? அப்படியே விரல் தானே அடிபடுச்சு அப்படின்னு கண்ணு சும்மா இருக்குமா? உடனே கண்ணு கலங்கி என்ன வரும், கண்ணீர் கை என்ன செய்யும், ஓடி போய் தொடும் அந்த இடத்த, இல்லைங்களா? அங்க அவயங்கள் எல்லாம் ஒண்ணு கூடும். ஒண்ணுக்கு தான் அடிபட்டுச்சு. அடிபட்டது ஒரு பகுதி தான், ஆனா மொத்த அவயமும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க இல்லையா? நம்ம மூளைக்குள்ள அங்க செயல்படுறோம். ஸோ சரீரமாகிய கிறிஸ்துவின் இணைக்கப்பட்ட அவயங்களாக நம்ம மாறுவோம். எப்போ? ஞானஸ்நானம் எடுத்தாதான். ஞானஸ்நானம் எடுக்கலன்னா அவருடைய சரீரத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இருக்காது. அதை உறுதிப்படுத்துதான் ராபோஜனம். அவருடைய சரீரத்தையும் ஒரு ரத்தத்தையும் பானம் பண்றோம் மாசம் மாசம். எதுக்காக? உறுதிப்படுத்துகிறோம். ஏசப்பா, நம்ம சரீரத்துல ஒரு பகுதி. கல்யாணம் முடிக்கும் போது கணவனுக்கும் மனைவிக்கும் சொல்லுவாங்க பாருங்க, இன்று முதல் நீங்கள் ஒரே சரீரமாகவும் ஒரே ஆவிக்குள்ளும் இணைந்திருப்பீர்கள் அப்படிம்பாங்கல்ல. கல்யாணம் முடிஞ்ச உடனே கணவன் மனைவி வேற வேற கிடையாது. ஆவிக்குள்ள அவங்க ஒன்னா மாறுவாங்க, ஒரே சரீரமாக மாறுது. அதே மாதிரிதான் ஞானஸ்நானம் எடுத்தோம்னு உங்களுக்கு கல்யாணம் முடியுது. யார கூட? ஏசப்பா கூட. அவர் மணவாளன், நீங்க மணவாட்டி. உங்க சரீரம் அவரோட சேர்ந்து நீங்க அவரோட ஒருமனப்படுறீங்க. அவருடைய மணவாட்டியாக, அவருடைய பிள்ளையாக நீங்க மாறுறீங்க. அப்ப ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவின் சரீரமாக நம்ம மாறுவதற்கு கொடுக்கப்படுகிற நல்ல ஒரு சந்தர்ப்பம். 8வது, கிறிஸ்துவையே தரித்துக் கொள்ள. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நம்ம யாரை தரித்துக் கொள்கிறோம்? கிறிஸ்துவை போல. வாசிங்க கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஞானஸ்நானம் பெற்ற உடனே நம்ம யாரா மாறுறோம்? ஏசப்பாவாக மாறுறோம். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறீர்கள், இனி முகமுகமாய் காண்பீர்கள் அப்படின்னு. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறீங்கன்னா ஞானஸ்நானம் பெற்ற பிறகு. இதுவரைக்கும் நீங்க கண்ணாடியில் நீங்க தான் தெரிவீங்க. ஆனா ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நீங்க கண்ணாடியில போய் நின்னா யார் தெரியணும்? நீங்க தெரியக்கூடாது, ஏசப்பா தெரியணும். அது எப்படி? ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஏசப்பா போறவங்க கண்ணாடியில அப்படிதானே. இப்ப கண்ணாடி யாரு? இப்ப எண்ணியை நான் பார்க்க முடியுமா? வீட்டா என் கையை வேணா பார்க்கலாம். என் மூஞ்சி எனக்கு தெரியுமா? என் மூஞ்சி எனக்கு தெரியாது. நான் ஒரு கண்ணாடி. இப்போ உங்களுக்கு எல்லாம் என் மூஞ்சி தெரியுமா தெரியாதா? அப்ப என்னை பிரதிபலிப்பவங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க இல்லையா? அப்ப இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? உங்களுக்கு கண்ணாடி யாரு அப்படின்னா உங்களை பார்க்கிறவங்க. உங்களை பார்க்கிறவங்க உங்களை பார்க்க கூடாது, உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை பார்க்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுநாதர் மாதிரி வேஷம் போட்டுட்டாலேவா? கிடையாது இல்லைங்களா? அவரோட ஸ்பாவத்தை பிரதிபலிக்க ஆரம்பிக்கணும். இது உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டா உடனே வராது. சில முட்டாள்தனமா சொல்லுவாங்க, இவன் என்ன ஞானஸ்நானம் எடுத்தான், இவன் பைபிளை தூக்கிட்டு போறான், இன்னும் ஸ்வாவம் மாறல அப்படின்பாங்க. ஸ்வாவம்லாம் உடனே மாறாது, இம்மீடியட்டாலாம் மாறாது. அது இம்மீடியட்டா மாறுறது கடைசி மறுரூபம். அப்ப இந்த பூமியிலே நம்ம இருக்கணும். நீங்க முழுவதும் மறுரூபம் அடைந்து விட்டால் இந்த பூமியில உங்களுக்கு இடமே கிடையாது. உங்க இடம் பரலோகத்துல. ஆனா
கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள அனுதினமும் கர்த்தர் நேரம் தருகிறார். அனுதினமும் நீங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், இப்ப பழைய ஆளே கிடையாதுப்பா, பழைய ஆளு கொஞ்சம் மோசமான ஆளு, இந்த ஆளு ஞானஸ்நானத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு மாற்றமே இல்லைன்னா ஞானஸ்நானம் எடுத்து வேஸ்ட். அப்ப ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவை பிரதிபலிக்க, அவரை தரித்துக் கொள்ள. 9வது காரியம், 9வது நல் மனசாட்சியுடன் இருக்க. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என்ன வரும் தெரியுமா? நல் மனசு. கோபம் வரும், எல்லாம் வரும், ஆனா உடனே அது மாறும். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால கோபம் வரும், மாறவே மாறாது, அது வைராக்கியமாகும். நீ செத்தா கூட மூஞ்சில முழிக்க மாட்டேங்கிற டயலாக்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர்களை மன்னிக்கப்படாது. கோபம் வரும், வைராக்கியம் வரும், எல்லாம் வரும், ஆனா அப்படியே அமைதியாகி சரி மன்னிப்போம், என்னத்தான் கண்டோம் வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு சிந்தை வரும். அதுக்கு பதிலாக நல் மனசாட்சி. ஞானஸ்நானம் எடுத்தா தான் அது வரும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு கிங்ஸ்டன் வீட்டில் தண்ணி இல்லை, அதனால பாஸ்டர் வீட்டில் தொட்டி நிறைய தண்ணி கிடக்கு. அம்மா குளிப்பாட்டுவோம் அப்படின்னு குளிப்பாட்டக்காக கொண்டு வர போகிறோம். ஞாபகம் வருது, மறந்துடுறேன். என்ன போகிறதுக்கு முன்னால் அம்மாவுக்கு ஒரு ட்ரெய்லர் இருக்குது, நேற்று அதுக்குன்னே தொட்டியெல்லாம் கழுவி வச்சுருப்போம். நாங்கள் தொட்டியில் தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம். ஏன்னா அம்மாவில் ஏற முடியுதா, இறங்க முடியுதா, முட்டு போட முடியுதா, அதெல்லாம் பார்க்கணும்ல. சரியா? அதனால ஒரு ட்ரெய்லர் இருக்குது, நான் மறந்துடுவேன், நீங்கள் ஞாபகத்துக்கோங்க. சரி, ஆராதனை முடிஞ்ச பிறகு நான் சந்தோஷத்தை மூடியை கரடிட்டு அம்மாவை நினைச்சியும் உள்ள இறங்கி ஒரு ட்ரெயின் பார்க்க தண்ணி இல்லை, உள்ள எம்டி ஆகிட்டோம். ஞானஸ்நானமானது மாம்சை அழுக்குவதை நீக்காது. மாம்ச அழுக்குறது சோப்பு குடிச்சாலும் போயிடும். ஞானஸ்நானம் எதுக்காக? தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்ப ஞானஸ்நானம் என்பது நல் மனசாட்சி இல்லாத எல்லாத்தையும் நீங்க யாரெல்லாம் வெறுத்தீங்களோ அவங்களெல்லாம் சரி இன்னும் வெறுக்க வேண்டாம். என்னத்தை கண்ட வாழ்க்கையில போகும்போது என்னத்தை கொண்டு போகணும் இல்லையா? எல்லாருக்கும் 3க்கு 6 இடம் தான் கொடுப்பாங்க. எத்தனை ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்தாலும் புதைக்கும் போது எத்தனை அடி? 3க்கு 6 தான். அதுக்கு மேலே இடம் கொடுக்கவே மாட்டான். மிஞ்சி போனா கொஞ்சம் கூட போட்டு இப்போ பில்டிங் கட்டணும், அவ்வளோதான். ஆனால் அது கூட கிடையாது, 3க்கு 6 தான், அதுக்கு கிடையாது இல்லையா? அப்போ நல் மனசாட்சி நமக்கு உண்டாகும். போகும்போது என்னத்தை கொண்டு போகும். அதனால நல் மனசாட்சியோட இருப்போம் அப்படிங்கிற சுபாவம் நமக்குள்ள வர தொடங்கிடும். 10வது கடைசியா பரலோகத்துக்கு போகணும்னா ஞானஸ்நானம் கட்டாயம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக முடியும்னா வேற எங்க போவாங்க? பூமியிலே இருப்பாங்களா? ஏன்னா இந்த பூமி இருக்காது, இந்த பூமி அக்கினியினால சுட்டரிக்க கூடாது. எக்ஸாம்பிள் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டினார். லாஸ் ஏஞ்சல் மட்டும் பல இடத்தை காட்டிட்டு இருக்காரு. அக்கினி சுட்டரிக்க பாருங்க. பெரிய பெரிய நடிகர்கள் வீடியோலாம் பார்த்தா பயமா இருக்கு. ஆமா, நடிகர்கள் அழுகுறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் யூடியூப்ல இல்லையா? லாஸ் ஏஞ்சல்ஸ், இப்போ அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் சுட்டரிக்கப்பட்டுச்சு இல்லையா? ஒருத்தர் சொல்றான், அவன் வீடு, அந்த நிலம், அந்த சொத்து, அவனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 2000 கோடி 2000 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் எழுதி போச்சு. அப்படின்னா ஒரு நடிகை கதர்றா, 6000 கோடி அவனுக்கு அதிபதியான நடிகை, அவன் கதர்றா கிடப்பல. டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருந்தையா, எனக்கு 14,000 கோடி லாட்டரி அடிச்சு, நான் பாட்டுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் ஐயா. லாஸ் ஏஞ்சல்ஸ் பெஸ்ட், ஹாலிவுட்ல எப்படியாவது போயிடணும்னு சொல்லி 16,000 கோடி அப்படியே பண்ணுறது எனக்கு வாங்கினீங்க. மொத்தமா போயிடுச்சு. போன மாசம் பிச்சைக்காரனா இருந்தேன், 1 மாசம் மட்டும்தான் பணக்காரன். மறுநாளே இப்ப என்ன ஆயிட்டேன்? பிச்சைக்காரன் ஆயிட்டேன். நிரந்தரமற்ற வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை அமைந்திருக்கு. அது நித்திய வாழ்க்கை. இது வெறும் 70 வயசு 80 வயசு பலத்தின் மீதியாக 80, அதுக்கு மேலே இருக்க முடியாது. அதுக்குள்ள இருந்தாலும் வேஸ்ட். குடும்பத்தாரே சொல்லுவா எப்ப செத்து தொலைவு. நம்ம நிறைய பேர் 80 வயசுக்கு மேல பண்ணி கூப்பிட விடுவாங்க. இது தெரியல, ஒரு குடும்பங்களை கூப்பிட விடுச்சு. ஆமா, ஏன்னா உபத்திரம் தாங்க முடியல. மூத்திரம் அளவு முடியல, எங்களால தாங்க முடியல. எங்க சொந்த அண்ணன் மக, என் சொந்த அண்ணன் மக அவங்க சொந்த அம்மாவை சாப்பாடு கொடுக்காம பண்ணா தெரியுமா? எதுக்குன்னா இந்த மூத்திரம் அள்ள முடியல, படுகையில் விழுந்துட்டாங்க, அள்ள முடியல எங்களால. ஏன்னா 80 வயசு ஆயிட்டல, வாழ்றதே வேஸ்ட்னு ஆயிடும். அதனால கத்தர் 80 வயசு இல்லை, 70 வயசுல 80 வயசுல வாழ்ந்துக்கோ. அதுக்கப்புறம் பரலோகம் வந்துடும். நீ இங்க இருந்தா உங்க வீடே உனக்கு நரகமா மாறிடும்.
நீ பெத்த பிள்ளைய நரகத்தின் தலைவனா நிற்பான், உன் மருமகளை உனக்கு நரகத்தின் தலைவியா நிற்பான். அதனால நீ இருக்காத என் பிள்ளைய நீ பரலோகத்துக்கு வந்துரு. அவன் பரலோகத்துக்கு போகணும். இயேசு யோவான் 3:5 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 2 தடவை மெய்யாகவே, மெய்யா ஒரு தடவை சொன்னா போதாதான், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யானா உண்மையா சத்தியமா, இங்க 2 தடவை சொல்லியிருக்காரு பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே. ஏன் 2 தடவை? வேதத்துல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, மோசேக்கு எந்த காரியமானாலும் 2-3 சாட்சிகளாலே உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் தண்டனை கொடுக்கணும். ஒரு சாட்சி சொல்றதுனால அந்த தண்டனையை கொடுத்துறாத, குறைஞ்சது 2 சாட்சி. அதனால ஆண்டவர் 2 தடவை சொல்றாரு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தடவை சொல்லியிருப்பார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே 2 தடவை சொல்லியிருப்பார். மெய்யாகவே மெய்யா 2 தடவை சொல்றாரு, அழுத்தி சொல்றாரு. இதுல மாற்றமே கிடையாது. என்ன மாற்றம் கிடையாதா? மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும். அப்ப ஞான ஸ்நானம் என்பது கட்டாயமா எடுக்கணும். ஞான ஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர்களை தொடுவார். அந்த தொடுதலை நீங்க என்ன செய்வீங்க? உணர ஆரம்பிக்கீங்க. நீங்க வாஞ்சித்தா ஞான ஸ்நானம் நம்ம கொடுத்துருவோம், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அது அவர் கிருபையா வருவாரு. நீங்க வாஞ்சித்தா மட்டும்தான். நீங்க வாஞ்சிக்கணும். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஆவியானவரே எனக்கு வாங்கப்பா அப்படின்னு வாஞ்சித்தா அந்த ஆவியானவர் என்ன செய்வாரு? வந்து இறங்கிடுவார். அவர் வந்து இறங்கிட்டார்னா உங்களை ஒருவரும் ஒன்றும் அசைக்க கூட முடியாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதுக்கு ஆவியானவர் போன 10வது காரியம், பரலோகத்துக்கு போகணும்னா கட்டாயமா ஞானஸ்நானம் என்ன செய்யணும்? எடுக்கணும். அடுத்து 6வது காரியம். மொத்தம் 7 பாயிண்ட் நம்ம வச்சிருக்கோம். அது 5வது பாயிண்ட் தான் இந்த 10 காரியம். இந்த 7வது பாயிண்ட் 6, 7 அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும். 7வது காரியம், ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன. இப்ப இந்த 10 காரியத்தை பார்த்தோம்ல, இந்த 10 காரியத்தின்படி நீங்க வாழ வாஞ்சிச்சுட்டா ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தேவன் புதிய புதிய ஆசீர்வாதங்களை என்ன செய்வாரு? தருவார். இதுவரை தடைபட்டு கிடந்த பல தடைகளை கர்த்தர் என்ன செய்வாரு? உடைத்து போடுவார். நீங்க ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பிசாசு வந்து உட்கார்ந்துருப்போம். மறந்துடக்கூடாது இல்லையா? இப்ப ஏசப்பா ஞானஸ்நானம் பெற்று கரையேறி 40 நாள் உபவாசமா இருந்தாங்கல்ல. 40 நாள் ஏசப்பா உபவாசம் இருந்த உடனே அவரை சந்திக்க 40 நாள் உபவாசம்னா எவ்வளவு வல்லமை, எவ்வளவு பவர். ஏசப்பா 40 நாள் உபவாசம் வெளியே வந்த உடனே முதல்ல அவரை சந்திக்க தூதர்களா வந்தாங்க. அவரை சந்திக்க யார் வந்தா? பிசாசு தான் வந்துச்சு. அந்த மாதிரி நம்ம ஞானஸ்நானம் பெற்ற பிறகு முதல்ல யார் வருவா? பிசாசு தான் வந்து நிற்பான். ஏன்னா அவனுக்கு கோபம், நீ இன்னும் நரகத்துக்கு வரமாட்டேன். ஏன் நரகத்துல உனக்கு இடம் இல்லை, நீ பரலோகவாசியா மாறிட்ட, உன்னை நான் தொந்தரவு கொடுத்துறேன் அப்படின்னு பிசாசு வருமா. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்ய தெரியுமா? அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ல பழகணும். காரணம், உலகத்தில் இருப்போரில் உன்னில் இருப்பவர் பெரியவர். நம்புறீங்களா? பிசாசை காட்டிலும் இயேசு பெரியவர். நம்புறீங்களா? அப்ப அந்த உபத்திரவத்தை பிசாசு கொண்டு வருவான். நீங்க இயேசுவின் நாமத்துல அதை ஜெயம் எடுப்பீர்கள். அல்லேலூயா. நான் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உங்களுக்கு ஒரு உபத்திரம் வராது, நீங்க ரொம்ப செழிப்பா இருப்பீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னா நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தேவன் சில சோதனைகளை அனுமதிப்பார். ஆனா அந்த சோதனை நிரந்தரம் அல்ல. அந்த சோதனையை ஜெயிச்சு நீங்க சாட்சி சொல்லுவீங்க பாருங்க, அதுக்காக தான் அதை அனுமதிப்பார். அதை அனுமதிப்பது, நம்ம வாழ்க்கையில சோதனை வருது அப்படின்னா நம்ம அழிந்து போவதற்காக வராது. மற்றவர்களுக்கு வருகிற சோதனையும் உங்களுக்கு வருகிற சோதனைக்கும் வித்தியாசம் இருக்கு. மற்றவர்களுக்கு வருகிற சோதனை அது அழிவை கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை வரும். ஆனா அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளவும் தப்பிக்கொள்ளுகிற போக்கையும் வழியையும் உண்டாக்குவேன்னு வாக்கு கொடுக்கிறது. அப்போ சோதனை வரும்,
அந்த சோதனையை ஜெயிக்கிற பெரிய பாக்கியத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. அது எப்போ வரும்னா எப்போ வேணாலும் வரும். ஞானஸ்நானம் பெற்று உடனே வரும், 10 நாள் கழிச்சு வரும். நீங்க எதிர்பார்த்தே இருக்கணும். ஓஹோ, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பிசாசு என்ன செய்வான், எட்டி பார்க்க போறான், நான் ரெடியா இருக்கேன், யுத்த காலத்துக்கு போறவங்க எப்படி போவாங்க, மாறு கவசம் வாழு ஆயுதம் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்க அந்த ஆயுத வர்க்கங்களை, ஆவிக்குரிய ஆயுத வர்க்கங்களை ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பும் ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் தரித்து கொள்ள பழகும். இல்லைங்களா? அந்த ஆயுத சர்வாங்க ஆயுத வர்க்கம் இருக்கு. அதை நம்ம தரித்து கொள்ள ஆரம்பிச்சோம்னா நம்மை ஒரு தீங்கு என்ன செய்யாது, அணுகவே அணுகாது. தூரத்துல பார்ப்பீங்க, கண்ணால பார்ப்பீங்க, அங்க ஒரு பிரச்சனை நடக்கும், உங்களுக்கு நடக்காது. இதே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு சகோதரர் அழுது பேட்டி கொடுத்தாரு, பாத்தீங்களா? நீங்க சுத்தி எல்லா வீடும் எரியுது, எல்லா வீடும் எரியுது, அவன் ஒருத்தர் வீடு மட்டும் எரியல. தெரியல. அவரு ஞாபகார்த்தமாக அந்த நாட்கள் உள்ள சேமிச்சு வச்சிருந்த அத்தனை பொருள் எரிஞ்சு சாம்பலா போச்சு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னால 48 hours அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த வீடியோலாம் பாத்தீங்களா? ஆக்சுவலா இன்னைக்கு போட்டுருக்கோம் அந்த வீடியோவை, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். எல்லாரும் பைபிள கிழிச்சு போடுற ஒரு லேடி சுக்கா கிழிச்சா. கடவுள் கிடையாது, எங்க லாஸ் ஏஞ்சல்ஸை ஆளுவது, எங்க லாஸ் ஏஞ்சல்ஸை ஆளுவது சாத்தான். சாத்தான் தான் எங்க தலைவர். அது ஒரு பொம்பளை. இன்னொரு பொம்பளை ஓட்டெடுக்கா. லாஸ் ஏஞ்சல்ஸை கடவுள் ஆளுகிறாரா, இல்ல நம்ம சொந்த பலம், நம்ம பணமும் நம்முடைய பலமும் ஆளுகிறதா? யார் ஆளுகிறா அப்படின்னு கேட்டா, கடவுள் ஆளுகிறாங்கிறது 0. மொத்தம் 60 பேர் இருக்கான். அது 57 பேர் எங்களுடைய இந்த லாஸ் ஏஞ்சல்ஸை ஆளுவது எங்களுடைய பணமும் எங்களுடைய பலமும். 3 பேர் எங்க அம்மான்னு போட்டுருக்காங்க, மை மாம் அப்படின்னு போட்டு. ஆனா 0% கடவுள் இல்லை. 2 நாளைக்கு முன்னால, அடுத்த நாள் ஆண்டவர் வச்சு செய்யறாரு. இன்னும் இப்பவும் வச்சு அணைக்க முடியாம பரிவச்சு கிடக்காங்க இல்லையா? அமெரிக்காவில் அணைக்க முடியாதா? ஒரு செகண்ட் நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானல பிடிச்சி அணைக்கலையா? 16 பேர் மாட்டிக்கலாம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 4 வருஷத்துக்கு முன்னால கொடைக்கானல காட்டுதி, தேனியில பிடிச்ச காட்டுதி, கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு 16 பேர் ட்ரெக்கிங் பண்ண மாட்டிட்டாங்க. 16 பேரை ரெஸ்கியூ பண்ணாங்களா இல்லையா? காப்பாற்றினாங்க. 16 பேர் நம்ம இந்திய ராணுவம் போய் அழகாக வெளியாட்டுல தூக்கிட்டு வளர்ந்து. இப்போ 4 வருஷம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அந்த வீடியோலாம் நம்மகிட்ட இருக்கு. இந்தியா முழுவதும் காட்டுதி பிடிச்சிச்சு. அணைச்சாங்க அணைக்கலையா? அணைச்சாங்க. ஒரே நாள் அணைச்சாங்க. இந்தியா முழுவதும் காட்டுதி பிடிச்சு. அந்த வீடியோலாம் என்கிட்ட இருக்கு, பிரசங்கமா வச்சிருக்கேன். அது முதலாவது எக்காலம். முதலாவது எக்காலம் ஊதும் போது இப்படி காட்டுத்தி பிடிக்கும், மரங்கள் வெந்து போகும்னு வேதம் சொல்லுகிறது. முதலாவது எக்காலம். ஆனா என்ன அர்த்தம்? அப்படி காட்டுத்தி பிடிக்க அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாது, நம்ம விசுவாசிக்கணும். எப்பேற்பட்ட உபத்திரவத்திலிருந்தும் என் தேவன் என்னை பாதுகாப்பா. அல்லேலூயா. நேற்று கூட ஒரு சாட்சி போட்டிருந்தேன் சுனாமியை குறித்து. பாத்தீங்களா? இதுவரை வராத ஒரு சுனாமி வரும் என்று எரேமியா 47:2 வீட்டில் வாசிக்கிறவங்க. மிகப்பெரிய சுனாமி. அது ஒத்த டயலாக நாசா சொல்லுது. வெகு சீக்கிரத்தில் உலகத்தின் கடற்கரை ஓர மாவட்டங்கள் எல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடற்கரை ஓர மாவட்டம்னா நம்ம எந்த மாவட்டத்தில் இருக்கோம்? என் மகன் வந்தோடனே சொன்னா, எப்பா நம்ம பேசாம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலைப்பிரதேசத்தில் போய் வீடு வாங்கணும்னா வயநாடு சரிஞ்சு போகுது சொல்றா. மலையில உட்கார முடியாதா? வயநாடுக்குள்ள உள்ள போயிட்டு நீ வானத்துக்கு ஏறினாலும் நான் அங்கே இருக்கிறேன், நீ பாதாளத்தில் படுக்கை கொண்டாலும் நான் அங்கே இருக்கிறேன். தப்பவே முடியாது. தப்புறது ஒரே இடம், இயேசுவின் செட்டை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் செட்டைகளை வந்துட்டீங்கன்னா முழு லாஸ் ஏஞ்சல்ஸ் எரிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வீடும் ஒரு சர்ச்சும் பாதுகாக்கப்படுவாங்க. அதே மாதிரி எந்தெந்த வீட்டுல பைபிள் இருந்ததோ, அந்த வீடியோல நான் உங்களுக்கு எடிட் பண்ணி நான் ஒண்ணு அனுப்புறேன். எந்தெந்த வீட்டுல பைபிள் இருந்ததோ அந்த அறை பிடிக்கல பாருங்க. ஒரு அறை பிடிச்சிட்டு பைபிள் எழுதி பிடிக்கல பாருங்க. அப்படி நிறைய எவிடன்ஸ் காட்டிட்டே இருக்காங்க. நீங்க ஆண்டவர் நம்புங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆண்டவர் பக்கம் திரும்புன்னு ரோட்ல நின்று கதற ஒரு ஊழியர் இருக்கும். எல்லாம் பணம் ஓடி வருது. எல்லாம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க ஒப்புக்கிட்ட வான்னா அங்க ஒரு 1000 பேர் திரண்டிருக்காங்கன்னா 1000 பேரும் ஓடி வராங்க. யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்றீங்கன்னா மறுதளிச்சு லாஸ் ஏஞ்சல்ஸ் பிசாசுக்கு சொந்தமா போயிட்டு ஆண்டவர் அவர் அக்கினி அனுப்புறாரு. மனம் திரும்பியா கை ஓடி வாங்குற அவ்வளவு பேர் ஓடி வரோம். அவர் சின்ன கார்பெட் தான் வச்சிருக்காரு. ஒரு 50 பேர் உட்காருவாங்க கார்பெட். முழங்கால் கூட கார்பெட் வச்சிருக்காரு. ஞானஸ்நானத்துக்கு கூட்டம் ஓடியாங்காரு. அவ்வளவு பேர் முடிச்சு ஓடுவாங்க. நம்ம இயேசு ஏற்றுக்கொள்றோம் இல்லையா?
கடைசி தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம தான் பாக்கியவான். நம்மளை அவர்கிட்ட அழிவெல்லாம் காண செய்யாம தேவன் அற்புதமாக நடத்தி கொடுத்தார். சொல்றாரு, என் பிள்ளையே, உன் ஜீவன் போவதற்குள்ள நீ ஞான ஸ்நானம் எடு. நீ மரித்த பிறகு சுவிசேஷங்களை யாருமே வரமாட்டாங்க. நோவாவின் காலத்துல மரித்தவர்களுக்காக இயேசு மரித்து கல்லறையில் அடைக்கப்பட்டு 3 நாள் இருந்தார்ல, அந்த 3 நாள் சுவிசேஷம் அறிவிச்சார். நான் அவருக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப்ல பாருங்க. அது இயேசு இருந்த பாதாளத்துல. இப்ப இயேசு பரலோகத்துல இருக்காரு இல்லையா? அவர் வந்துலாம் மரித்த பிறகு சுவிசேஷம் சொல்ல மாட்டார். உயிரோடு இருக்கிறவரை சுவிசேஷம் எங்களை மாதிரி ஆள வச்சிருக்காரு. ஸோ இந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் நம்ம எல்லாம் பிழைக்கப்படும், காப்பாற்றப்படும் இல்லைங்களா? நம்ம காப்பாற்ற பொண்ணு பொருள் எல்லாம் அழியக்கூடிய ஏதாவது ஒண்ணு நம்ம கூட வரணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மெல் கிப்சன் அவர் நல்ல படம் எடுத்த மனுஷன் இல்லையா? பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் படம் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஜீசஸ் மூவினா பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் தான் முதல்ல வரும். அந்த படத்தை எடுத்த டைரக்டர். ஆனா அவன் சட்டையும் செஞ்சு அடிமையாயிட்டான். அது வேற. அவன் வீடு தான் 2000 கோடி. அவன் அழுகுல கதறான். எலான் மஸ்க் வீடு, எலான் மஸ்க் வீடு. அவன் வீடு அடிக்கடி பேட்டியில பாருங்க. எலான் மஸ்கோட அம்மாவும் என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு வீடே கிடையாது, என் பிள்ளை ஆபீஸ்ல தான் இருப்பான், அவனுக்கு வீடே கிடையாது. பட்ஜெட்ல போடுறாங்க 600 கோடி ரூபாய் வீடு. அது வீடு எலான் மஸ்க் வீடு. அப்புறம் யூஎஸ் இருக்கா, ஃபேஸ்புக்கோட ஓனர், அவன் அமேசான் ஓனர். ஒவ்வொரு வீடு பழைய வீடு, இப்ப எரிஞ்சிட்டு வீடு. நல்லா இருக்கும் போது உள்ள வீட்டை காட்டுறாங்க ஒரு பக்கம், அதே வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. அப்போ அவன் சேர்த்து வச்சு ஏதாவது கூட வருதா? ஒன்றும் வராது. ஆனா நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு வரணும் இல்லையா? அந்த ஆத்மா பரிசுத்தப்படணும், அந்த ஆத்மா வருகைக்கு ஆயத்தப்படணும். அதுக்கு ஞான ஸ்நானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்புறீங்களா நீங்க? ஞான ஸ்நானம் எடுக்காம பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப ஞான ஸ்நானம் எடுப்பது என்பது மஸ்ட், கட்டாயம். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். என்னை ஏசப்பாவே ஞான ஸ்நானம் எடுத்தாங்க இல்லையா? எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீ விதைக்க சொன்ன விதைகளை விதைத்து கொடுப்பார். விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்பா, நாங்கள் சிறு மந்தையாக உடைய வருகையின் சத்தியத்தை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அசட்டை பண்ணாதபடி, அள்ள தட்டாதபடி, பிடரியை கடினப்படுத்தாதபடிக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்யப்பா. ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்க தாயாருக்காக வருகிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்நேரம் கர்த்தாவே ஞான ஸ்நானம் ஆராதனை. அப்பா, உங்க வருகை பிந்தி நாங்கள் உயிரோடு பட்சத்தில் அந்த ஞான ஸ்நான ஆராதனை அற்புதமாய் நடத்தப்பட தேவ தூதர்களும் உற்று நோக்கி பார்க்கிற ஆராதனையா இருக்கு. கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தாயாரை பலப்படுத்துங்க. பூரண சுக பல ஆரோக்கியத்தையும் நீடி ஆயுசை கொடுங்க. ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு உமக்குள்ள மகிமையாய் இன்னும் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பலத்தை கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தாயார் மூலியமாக அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட, அவர்கள் மூலியமாக சொல்லப்படும் பொழுது அநேகர் கேட்டு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்யும். எதிர்த்து இருக்கிற பிள்ளைகள் கூட கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இப்பொழுது ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாம் சந்தித்து கொடுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க. செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்கப்பா. இந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் எல்லோரும் பெற்றுக்கொள்வார்களாக. உடைய பிள்ளைகள் செழித்திருக்க செய்யுங்கப்பா, சுகித்திருக்க செய்யுங்க. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. உடைய பிள்ளைகளின் கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்கள் வேலை, தொழில், வருமானம் ஒரு பெருக்கத்தையும் செழிப்பையும் காணட்டும் சுவாமி. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. இந்த பிள்ளைகள் குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த சத்துருவும் எழும்பாதபடி எல்லா சத்துருக்களையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை உண்டாவதாக. தடைகளை எல்லாம் மாற்றிக் கொள்ளுங்கள். குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசேஷமா கிங்ஸ்டன் பையனுக்காக கிஷோர் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. அதே போல
அப்பா ஜாஸ்மின் சிஸ்டர் வீட்டில் அவங்க கணவர் ரட்சிக்கப்பட, மகள் மாலினி குடும்பம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் எங்க குடும்பத்தில் இருக்க எங்க அக்கா குடும்பங்கள் எல்லாம், அண்ணன் சகோதரன் குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. எங்களை சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. இன்னைக்கு சிறு மந்தையாக இருக்கிறோம், நாளை பெரும் கூட்டமாக இந்த வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் இருக்கிறேன், என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையில் நான் இருக்கிறேன், என்றென்று வாழ்த்துவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.